சார், நான் இப்பயும் சொல்றேன், இந்த கட்சி கழகம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சொல்றேன், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மோடிங்கிற ஒருத்தர் தான் சார் இந்தியாவை ஆளணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கை தட்டுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க சார். ஏன் மோடி ஆட்சி செய்யணும்? தமிழ் வாழ்க, கற்போடு இருப்போம், கற்பை காப்பாற்றுவோம், கற்பு நமக்கு உயிர் அப்படிங்கிறான் மேடையில். கார்ல போனோன்னு டிரைவர் கேட்காரு, எந்த வீட்டுக்கு யா போகணும்னு. உண்மையா இல்லையா? மதவாதத்தை ஒழிப்போம், மதவாதத்தை எதிர்ப்போம். யார்கிட்ட பேசுறீங்க? இந்த நாட்டில் 3 பெட்டியோட ஒரு இடத்துக்கு போயிட்டு 2 பெட்டியோட வந்து 3 பெட்டியோட ஒரு இடத்துக்கு போயிட்டு 2 பெட்டியோட வந்து SLV-3 ராக்கெட்டையும் அக்னி ஏவுகணையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, போலியோ அட்டாக் ஆன குழந்தைக்கு நேஷனல் ஆந்தம் பாடும்போது எந்திரிச்சு நிற்க முடியலேங்கிறதுக்காக 48 மணி நேரம் உழைத்து உழைத்து ஒரு செயற்கை காலை கண்டுபிடித்து ஒரு ஏழை பிள்ளையை சொந்த காலில் நிற்க வைத்து ஒழுக்கத்தோடும் அறத்தோடும் இருந்த மனிதன்தான் பிரதமரோடு ஒரு அடி விஞ்சி நிற்க வேண்டும் என்று வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய வீடு வீடாக பேப்பர் போட்ட மனிதனை, வீடு வீடாக பேப்பர் போட்ட மனிதனை பேப்பராக தலையங்கம் வரை செய்து இந்தியாவே கலாமுக்கு சலாம் போட்ட கலாமை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கிய ஒரே இயக்கம் பிஜேபி என்பதை மறந்துவிடக் கூடாது தோழர்களே. உண்மையா இல்லையா? இதெல்லாம் சொன்னா கோபம் வருது. உண்மை யோசிங்க. ஒரு அம்மா இருந்தது பிரதிபா பட்டீல்னு, அது கிளம்பும் போது சேரையும் எடுத்துட்டு போச்சு. அப்புறம் செக்யூரிட்டி சொன்னா, இல்லம்மா அது கோபுர சிலிங்கியே இருக்கணும். சரி, அப்ப முடிஞ்சு போச்சா? இது எங்க நடக்குது? கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு சிபிஆர் துணை ஜனாதிபதியா ஒரு தமிழனை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா இது நமக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? 6809 மொழிகள் பேசப்படுது உலகத்தில். 6809 மொழிகள். அதில் 6 மொழி தான் பொதுமொழி. அந்த 6ல் 1 நம்ம தமிழ் மொழி. உலகத்தில் இடமிருந்து வளமாக எழுதுறதுல முதன்மைக்குரியது நம்ம தமிழ். கணினியில் 2வது வருஷம் நம்ம தமிழ். உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் திருக்குறள். சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகியும் யாராவது இதுவரைக்கும் தயார் பண்ண பாராளுமன்றத்தினுடைய பேச்சுகள்லையோ வெளிநாட்டு குறிப்புகள்லையோ, ஏற்கனவே நாங்களும் ஒரு நிதியமைச்சரை வச்சிருந்தோம், இந்த நாட்டில் திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரே பாரத பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. இதைதான் சிந்திக்கணும். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட் புக் பாலிசி நோட்டை எடுத்து பாருங்க. சங்க இலக்கியத்தை அந்த அம்மா மேற்கோள் காட்டுறாங்க. தமிழுங்கிறது எது? என் ஃப்ரெண்டோடைய தாத்தா ஒருத்தர் கோபாலபுரத்தில் இருந்தாரு, எவனையும் தமிழ் படிக்க கூடாதுன்னாரு. அவன் பேரனெல்லாம் ஹிந்தி படிக்க சொன்னாரு. இந்த படித்தவர்களும் அரசியலும் எனக்கு ஒரு தலைப்பை வேற போட்டாங்க. 2014 நீங்க பாருங்க, 2014 இந்திய விமானங்களினுடைய நிலையத்தினுடைய எண்ணிக்கை என் அன்பு சகோதரிக்கு தெரியும், வெறும் 74. 2014 விமான நிலையங்களினுடைய எண்ணிக்கை 74. 2025 161. மறந்துடாதீங்க. 2014 பொருளாதாரத்தில் இந்தியா 11வது இடம். 2025 உலக வரைபடத்தில் அவர் பாவம் இன்னும் 10 நிமிஷம் பேசணும்னு போட்டிருக்காரு. 2014 பொருளாதாரத்தில் 11வது இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில் 3வது இடம். 2014லேருந்து 25க்குள்ள 34,600 கிலோமீட்டர் நம்ம ரயில்வே பாதை போட்டிருக்கோம். மறந்துடாதீங்க, 2014லேருந்து 2025க்குள்ள 13,603 மேம்பாலங்களை கட்டிய ஒரே அரசு மோடியினுடைய அரசு. 2014க்கு அப்புறம் எரிசக்தி இன்னைக்கு பதிஞ்சா நாளை காலைல கேஸ். உலக வல்லரசுலேயே 3வது இடம்.
இது எல்லாத்தையும் விட்டுருங்க சார். இந்த ஆயுள் காப்பீடுன்னு நம்ம எல்லாம் சொல்றோமே, அதுக்கு பேர் ஆயுஷ்மான் அப்படின்னு வச்சிருக்காங்க காப்பீடு திட்டம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய். 70 வயசு ஆயிடுச்சுன்னா இன்னும் மேற்கொண்டு 5 லட்சம் போட்டு 10 லட்சமா கொடுக்குறாங்க. விவசாயிக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய். நீங்க எப்படி பாருங்க, 10 வருஷத்துக்கு மேல இந்த நாட்டில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியின் மீது ஒரு எல் முளையடையாவது குற்றச்சாட்டு இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதுக்கப்புறமும் நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிக்கலைன்னா நம்ம மனுஷனே கிடையாது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு சக்சஸா நடந்திருக்குன்னா, சுந்தர்ராமன் சாரோ, மாவட்ட தலைவரோ, செயலாளரோ, பொருளாளரோ, ஒவ்வொரு மாவட்ட கமிட்டியோ இல்ல, ராத்திரி 12 மணிக்கு தைரியமா வாசல்ல பிஜேபி கொடியை ஒட்டிவிட்டு இந்த அரங்கத்துக்கு யார் வந்தாலும் வராட்டியும் பரவாயில்லன்னு நம்ம சாப்பிடுற எச்சத்தட்டையும் குப்பை இல்லாம எடுத்து போட்டானே, அந்த ஒழுக்கமான தொண்டனை உடைய ஒரே இயக்கம் உண்மையிலேயே நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும், இல்ல இந்த இயக்கம் வளரணும்னா வசதி இருக்கிறவன் அள்ளி கொடு, இல்லாதவன் கிள்ளி கொடு, அதுவும் முடியாதவன் இயக்கத்துக்கு உடல் உழைப்பு கொடு, அதுவும் முடியாதவன் நல்லது செய்யறவன தப்பு பேசாம போ.